ஐரோப்பாவில் வாழ்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு ஐநா முன்றலில் எதிரே வருகின்ற 16/3/2015 திங்கட்கிழமை அன்று, அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஜெனீவாவில் முருகதாசன் திடலில் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய ஜெனீவா பேரணியில் ஐரோப்பாவில் வாழ்கின்ற அனைத்து ஈழத் தமிழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக கொடுமையான ஒரு காலத்தை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை போர் தமிழீழ தாயகத்தில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு வெளியே உலக அரங்கில் நமது விடுதலை போராட்டம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இன்று தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு மிக கொடுமையான காலம் என்றுதான் நான் கூறுவேன். அந்த மண்ணில் பாடுபட்டு தங்களை பசளையாக்கி கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் வளர்த்தெடுத்த ஈடிணையற்ற நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டம் அதன் முடிவில் உலக அரங்கின் முன் நம்முடைய போரை கொண்டு வந்து நிறுத்தியது. ஐநா மன்றத்தின் வாசல் கதவை தட்டுகின்ற அளவுக்கு நம்முடைய விடுதலை போராட்டம் வளர்ச்சி பெற்றது. உள்ளே நுழைந்ததோ இல்லையோ வாசல் வரை வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் உலகனைத்தும் வாழ்கின்ற நம்முடைய தமிழீழத்தின் அறிவு மிக்க அறிவாளர்கள், அரசியல் நிபுணர்கள் தங்களை முழுமையாக கடந்த காலத்திலும் அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஒப்படைத்து செயலாற்றி உலகெங்கும் ஓடி ஓடி அலைந்து தமிழீழ விடுதலை போரை தோளில் சுமந்தவர்கள், அவர்கள் உருவாக்கிய அந்த பெரிய வளர்ச்சி அதை உடைத்து விடுவது போல் அண்மையில் ஈழத்தில் நடைபெற்ற தேர்தல் நாம் அறிவோம். அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து முடிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தேர்தலில் ஒரு சில பிழையான அணுகுமுறைகளால் நாம் ஓரளவு ஒரு சரிவினை சந்தித்திருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு பொய்யான மாயையை சிங்களவர்கள் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பொறுத்தவரை கூர்மையாக சிந்திக்கிறார்கள், நம்மை விட கூடுதலாக சிந்திக்கிறார்கள் என்று கூட நான் சொல்லுவேன். என்று அவர்கள் உருவாக்கி இருக்கிற வியூகத்தில் ஏற்கனவே நமக்கு துணையாக நின்ற அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகள் எல்லாம் கூட புதிதாக அமைந்திருக்கின்ற சிங்கள அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் என்ன, கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் என்ன என்று மனித உரிமை ஆணையத்தின் மார்ச்சில் வர இருந்த தீர்மானத்தை தள்ளி போட வைக்கிற ஒரு நிலை உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு கொடுமையான நிலை. இந்த நிலை அந்த மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தமிழீழ மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேடிக்கை என்னென்றால், வேடிக்கை என்று சொல்ல மாட்டேன், வேதனை என்ன என்றால், தமிழர்களை கொண்டே இந்த நிலைமையை சிங்களவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய புத்திசாலித்தனம், அவர்களுடைய சிங்கள ஆட்சியாளர்களுடைய கெட்டித்தனம். நம்மை பொறுத்தவரை நாம் தொலைநோக்கு பார்வை கொண்டு பார்ப்பதில்லை, நாம் எதையும் கூர்மையாக கவனிப்பதில்லை, நாம் எதையும் ஆழமாக எண்ணி பார்ப்பதில்லை. ஒரு வெறிபிடித்த ஓட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மட்டுமே இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது. அதன் விளைவை இன்று நாம் அறுவடை செய்கிறோம். இந்த நேரத்தில் உண்மையாகவே உணர்வாளர்கள், உலகெங்குமிருந்து கவனமாக தமிழீழ விடுதலை போரை முன்னெடுத்து செல்கிறவர்கள், விழிப்போடு இருக்கிறவர்கள், அவர்கள் எத்தனை தான் தடை வந்தாலும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து தலை நிமிர்வோம் என்ற வீறுமிக்க நம்பிக்கையோடு அவர்கள் இன்றும் இனியும் அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்வதை நாம் கவனிக்கிறோம். அது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. இன்று ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழர்கள் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு ஜெனீவாவை நோக்கி அவர்கள் நடந்து அந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு பேரணியை ஐநா முன்றலில் முருகதாசன் திடலில் 16ஆம் நாள் மார்ச் மாதம் நடத்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய போராட்ட வரலாற்றில் இன்னொரு திருப்புமுனையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எத்தனை வகையில், எத்தனை கொடிய முறையில் எதிரியும் மற்றவர்களும் நம்மை மடக்க பார்த்தாலும் அத்தனை
தலைகளையும் உடைத்தெறிந்து நாம் மிடுக்கோடு தலை நிமிர்வோம் என்பதை எடுத்து காட்டுகிற பேரணியாக ஜெனீவாவில் நடைபெறுகிற பேரணி அமைய வேண்டும். தமிழீழ மக்கள் தமக்கு வருகிற தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிவார்கள். தமிழீழ மக்கள் தமக்கு வருகிற வீழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். தமிழீழ மக்கள் அந்த மண்ணின் விடுதலைக்காக உயிர் சிந்திய 56,000 என்று சொல்லுகிறார்கள் அந்த புலிகள், மாவீரர்கள், அவர்களுடைய அந்த மிகப்பெரிய கொடை, உயிர்கொடை, அதற்கு வேண்டிய விலையை, அதற்கு வேண்டிய தகுதியான மதிப்பை உலகில் வாழ்கிற தமிழர்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார்கள். அதன் எடுத்துக்காட்டாக நம்முடைய விடுதலை போராட்டத்தின் அருந்து விடாத தொடர்ச்சியாக ஜெனீவாவின் பேரணியை நாம் நடத்தி காட்டுவோம், நிமிர்வோடு நடத்தி காட்டுவோம். உலகில் உள்ளவர்களுக்கெல்லாம் தமிழீழ மக்கள் இலங்கையில் வந்திருக்கின்ற இந்த புதிய அரசியல் மாற்றம் என்று சொல்கிறார்களே, அதில் அவர்கள் மயங்கி போனார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிலை இல்லை என்பதை உலகம் அறிய செய்வோம். அந்த மண்ணில் சிங்களவர்களுடைய அரசாங்கம் மாறியிருக்கிறது. ஆனால் அந்த மண்ணில் அரசாங்கத்தின் மாற்றம் தமிழர்களுடைய மாற்றமாக என்றும் நிகழாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அரசாங்கத்தின் மாற்றம் அல்ல, அரசியலமைப்பின் மாற்றம் நமக்கு தேவை. அந்த அரசியலமைப்பின் மாற்றம் வருமா என்றால் வராது, வரவில்லை, இனியும் வராது. சிங்களவர்கள் அத்தனை வெறிப்பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். 27 ஆண்டுகள் தந்தை செல்வா அரசியல் அமைப்பில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றி அந்த மண்ணுக்கு கூட்டாட்சி அரசியலமைப்பை, சமஷ்டி முறையை கொண்டு வா என்று கேட்டார். அந்த அரசியலமைப்பு மாற்றம் நடந்ததா என்றால் இல்லை, நடைபெறவில்லை, இனியும் நடைபெற விட மாட்டோம் என்று தேர்தல் நேரத்தில் மைத்திரிபால சிறிசேனா பகிரங்கமாக சொன்னான். ஒற்றையாட்சியை நீக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். அரசியலமைப்பில் வேறு என்ன மாற்றம்? வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா அரசியலமைப்பில் ஒரு அமெண்ட்மெண்ட் என்ற முறையில் வர இருந்த இந்த கூட்டாட்சி மாற்றம் அது முடியாது என்ற நிலை கண்ட பின்புதான் தமிழீழம் ஒன்றுதான், தமிழீழ விடுதலை ஒன்றுதான் இனி தீர்வு என்று அவர் முரசறைந்தார். அதுதான் உண்மை. தமிழீழ மக்களுக்கு தனியான இறையாண்மை கொண்ட ஒரு தனி அரசியலமைப்பு தேவை. அந்த அரசியலமைப்பு ஒன்றுதான் தமிழீழ மக்களின் விடுதலைக்கு அடிப்படையாக அமையும், முழுமையான விடுதலைக்கான ஒரு காலாக அமையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அது நாம் பட்டறிவில் கண்டு உணர்ந்தது, பட்டுணர்வில் கண்டு தெளிந்துதான் விடுதலை புலிகள், அந்த அரும்பெரும் தலைவர், நமது மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழம் அதன் விடுதலை என்று தன் பயணத்தை தொடங்கினார், தொடர்ந்து நடத்தினார். ஆகவே அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். உலகம் என்ற ஒரு நாள் அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை புரிந்து கொண்டுதான் உலகில் உள்ள பல தமிழர்கள், தமிழீழ மக்கள் அல்லாத தமிழர்கள் கூட நமக்கு துணையாக என்று தோள் தந்து நிற்கிறார்கள். 7.5 கோடி தமிழர்கள், சிங்களவர்களை விட 7 மடங்கு கூடுதலான மக்கள் எண்ணிக்கை கொண்ட தமிழ்நாட்டு சட்டமன்றம் தமிழ் ஈழத்துக்கான உலகளாவிய ஈழத்தமிழர்களிடம் நிகழ்த்தப்பட வேண்டிய கருத்து கணிப்பு, ரெஃபரண்டம் ஃபார் ஈழம் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த இடத்தை நோக்கி நாம் தொடர்ந்து நகர்வோம். அது ஒன்றுதான் தீர்வு. அந்த இடத்தை நோக்கி தொடர்ந்து நகர்வோம். நம்மால் முடியும், நம்மால் முடியும். ஆகவே ஜெனீவாவில் பேரணியாக திரள்கின்ற ஐரோப்பிய மக்கள் அவர்கள் உலகத்துக்கு தங்கள் மன உறுதியை எடுத்து காட்டுவார்கள். தமிழீழ மக்களின் இன்றைய நிலைப்பாட்டை எடுத்து காட்டுவார்கள். வந்திருக்கின்ற சிறிசேனா மாற்றம் தமிழீழ மக்களுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுவார்கள். இன்றைக்கும் அந்த மண்ணில் 3 லட்சம் சிங்கள படைவீரர்கள் ஆக்கிரமிப்பு, அதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த மண்ணில் ஒற்றையாட்சியை நீக்க மாட்டேன் என்று கொக்கரிக்கின்ற திமிர் பிடித்த வெறிக்குரல். இன்றைக்கும் அந்த மண்ணில் தமிழர்களுடைய மண்ணை சிங்கள குடியேற்றத்தால் நிரப்புகின்ற கொடுமை. இன்றைக்கும் அந்த மண்ணில் தமிழ் பெண்கள் நடமாட முடியாத நிலை. இவ்வளவு கொடுமையும் தொடர்ந்து நிகழ்கிற ஒன்றுதான். அதைத்தான் இன்றும் அந்த மண்ணில் பார்க்கிறோம். சிறிசேனாவின் வருகையால் எந்த மாற்றமும் அந்த மண்ணில் நிகழ்ந்துவிடவில்லை. மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனா ஆக மாறியிருக்கிறார் என்பதை தவிர அந்த மண்ணில் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடவில்லை. ஆகவே நாம் உறுதியோடு நம்முடைய விடுதலை போரை தொடர்ந்து முன்னெடுப்போம். அதை காட்டுகிற வகையில் மிகப்பெரிய பேரெழுச்சி பேரணியாக, மிகப்பெரிய ஒரு வீறார்ந்த புயல் வீச்சாக, எரிமலையின் கனல் கக்கலாக
அந்த பேரணி அமைய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஐரோப்பாவில் வாழ்கின்ற தமிழீழ மக்களே, ஜெனீவாவில் கூடுங்கள், மார்ச் 16 கூடுங்கள், நெருப்பாக கூடுங்கள், புயலாக கூடுங்கள். நன்றி, வணக்கம்.